யார சொல்லப்பட்டிருக்காங்க இங்க அப்படின்னா ஆபிரகாம், அவரை பத்தி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இங்க அவர் விசுவாசத்துல வல்லவனானான்னு சொல்லப்படுறாங்க அப்படின்னா, அதாவது குழந்தையே பிறக்காது அப்படின்னு நினைச்சவருக்கு அழகான ஈசாக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டார். எல்லாத்த காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பலத்த ஆயுதம் என்ன, பிசாசான வெட்கப்படுத்தி நான் என் அப்பாவுடைய புள்ளடா அப்படின்னு சொல்லி மாத்தட்டுறதுக்கு ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம், பிசாசானவனை வெட்கப்படுத்துறதுக்கும் அவனை ஓட விடுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்னன்னா அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இந்த கால வேளையில உங்க எல்லாருக்குள்ளும் தேவன் மேல சாதாரண நம்பிக்கை இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார் செய்வார், அவர் நினைத்திருக்கிறார் எனக்கு நடக்கும், அவர் திட்டம் போட்டார் என் காரியத்துல என் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும்ன்ற ஒரு மிகப்பெரிய அசாத்திய நம்பிக்கை இந்த காலவேல உங்களுக்குள்ள எப்படியா சூழ்நிலை மாத்தி கொடுக்கணும் அப்படி சூழ்நிலை மேல நம்பிக்கை இருக்காதீங்க, மனுஷன் மேல நம்பிக்கை இருக்காதீங்க, மாறாக யார் மேல வாக்குத்தத்தம் பண்ணினவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அவரை மட்டும் நம்புங்க. அவர் வாக்கு